ஓகே மாணவர்களே, நாங்க இன்றைய வகுப்புல வந்து கவனிக்க இன்றைய வகுப்பு வந்து எங்களோட சுழற்சி இயக்கம் வகுப்புல வந்து 4வது வகுப்பு. நாங்க ஏற்கனவே வந்து பார்த்த விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி செய்யற நோக்கம் இன்னைக்கு. என்றால் நாங்க படிச்ச தியரியை வந்து நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கீங்கன்றதை நாங்க பார்க்கறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த வகுப்பு கொண்டு போகிறேன். கவனிய நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஒரு அச்சாணியை கொண்ட ஒரு 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 என்னது ஒரு பரப்பு சில்ல வந்து இன்னொரு அச்சாணியில இருக்கிற இந்த பரப்பு சில்ல இந்த அச்சாணியில இப்படி கயிறுகளால சுத்தப்பட்ட ஒரு இந்த கயிறுக்கு வந்து ஒரு ஒரு விசை என்ற ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுது, வழங்கப்படுது. இப்படி பிடிச்சி நாங்க என்ன செய்யறோம், இழுக்கிறோம். இப்படி இழுக்கும் போது எங்களுக்கு தெரியும் இவரு சுழலுவாரு. இவர் சுழல்ற மாதிரி இந்த இந்த பரப்பு சில்லு அல்லது இது ஒரு வட்டத்தட்டு எடுக்கும். வட்டத்தட்டு அல்லது பரப்பு சில்லு இப்படி ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இதை வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நான் டெவலப் பண்ணப்பேன். இதுக்கு மேலதிகமா இன்னும் ஏதாச்சும் இன்புட் பண்ணி டெவலப் பண்ணப்பேன். அதுக்கு முதல் கவனிங்க, இப்படி ஒரு நிலைமையில நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நாங்க கொடுத்து அனுப்புறோம், கொடுத்து இதை இழுக்கிறோம். அந்த விஷயம் நான் இப்போ வந்து ஒரு 10 நியூட்டன்ஸ் சொல்றேன். அதே மாதிரி இந்த திருகாணி, அதாவது இந்த அச்சிட வந்து விட்டம் வந்து நான் சொல்றேன் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பரப்பு சில்ல அல்லது இந்த வட்டத்தட்டிட சடத்துவ திருப்பம் வந்து நான் சொல்றேன் வந்து 0.05 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். இப்படி சில தரவுகள் தந்திருக்கு. அதே மாதிரி இவர் திணிவு ஆரை தேவைப்பட்டால் நாங்கள் செய்வோம், நாங்கள் அதுக்குரிய தரவுகளை நாங்கள் செய்வோம், பார்ப்போம். கவனிங்க, அப்ப இந்த படத்தை தான் நான் இப்படி இங்க இருந்து நாங்க பார்த்தா, இந்த வியூல இங்க இருந்து பார்த்தா எப்படி எங்களுக்கு விளங்கும்ன்றது நான் இதுல வரைஞ்சிருக்கேன். இதுல எங்களுக்கு தெரியும் இது வந்து எங்களோட பரப்பு சில்லு. இந்த பரப்பு சில்லு இதுல ஆயிர பெருமானம் 0.05. அதே மாதிரி இந்த அச்சாணியில வந்து நாங்க வழங்குற இந்த விசை வந்து கட்டாயம் வந்து இந்த கயிறு வந்து இந்த பரப்புக்கும் தொடரி திசை வழியே காணப்படுவாரு. ஆக இவர மையத்திலிருந்தான தூரம் வந்து இது நாங்க 6 போட்டோம்னால் எங்களுக்கு தெரியும் இந்த விசையால தான் இவருக்கு ஒரு என்ன செய்யுது, ஒரு முறுக்கம் ஒன்று உருவாகும். இந்த முறுக்கம் ஒன்று உருவாகுதுன்னு தெரியும். இந்த முறுக்கத்தால தான் இவர்ல நாங்க வழங்குற இந்த முறுக்கத்தால தான் இந்த பரப்பு சில்லு அல்லது இந்த வட்டத்தட்டு என்ன செய்யக்கூடாது, சுழல போறாரு. நாங்க வளஞ்சொலியாக நாங்க இந்த முறுக்கத்தை நாங்க பயன்படுத்துறதால இவர சுழற்சியும் வந்து எப்படி தெரியும், அதாவது ஒரு முறுக்கம் ஒன்று விளைவு முறுக்கம் ஒன்று இருக்கும் போது எங்களுக்கு தெரியும் இவர சுழற்சி வந்து ஒரு கோண ஆர் முடுக்கல் ஒன்று இருக்கும்னு சொன்னோம். ஓகே, இந்த மாதிரி நிலைமையில கவனிங்க, இந்த வகுப்புல வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன செய்வோம், அதாவது நீங்க என்ன செய்ய போறீங்க, ஆன்சர் சொல்ல போறீங்க. நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. எனக்கு அவசரமா நீங்க என்ன செய்யணும், ஆன்சர்ல சொல்லணும். முதலாவது நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து கவனிங்க, இந்த அச்சாணியில வந்து தொழிற்படுற முறுக்கம் என்னன்றது முதலாவது கேள்வி. ஓகே, முதலாவது கேள்வி வந்து இந்த இதுல தொழிற்படுற முறுக்கம் தான் கேள்வி. அவ எங்களுக்கு தெரியும் முறுக்கம்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும் இதுல தொழிற்படுற அந்த விசையும் இந்த அச்சுப்பட்டு சுழலுதோ அந்த அச்சுக்கும் இவருக்கு இந்த விசைக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை பெருக்க வருது. அப்ப F×R தெரியும். ஆகவே எஃப்ட பெருமானம் எங்களுக்கு 10 தெரியும். அதே மாதிரி ஆரை வந்து கவனமா இருக்கிறோம், விட்டம் வந்து 4 சென்டிமீட்டர்ன்றதால ஆரை வந்து 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் நாங்க மீட்டருக்கு மாத்தி எழுதினோம்னால் 0.02 மீட்டர். ஆகவே டவ் வந்து 0.2 நியூட்டன் மீட்டர் வரும். ஓகே, இது 3 பேர் ஆன்சருமே என்ன சரி. ஓகே, அடுத்த கேள்வி என்னென்றால் கவனிங்க, அந்த ஏற்கனவே ஆன்சர் சொன்ன அந்த 3 பேரும் இல்லாம அடுத்த என்ன 3 பேர், வேற 3 பேர் என்ன செய்யணும், எனக்கு ஆன்சர் சொல்லணும். இரண்டாவது கேள்வி என்னென்றால் கவனிங்க, அதாவது இந்த பரப்பு சில்லு அல்லது இந்த வட்டத்தட்டு கொண்டிருக்கும்
கோண ஆர்முடுகள் கோண ஆர்முடுகள் யாது? வட்டத்தட்டை கொண்டிருக்கும் கோண ஆர்முடுகள் யாது? அப்ப வட்டத்தட்டை கொண்டிருக்கும் கோண ஆர்முடுகள்னால எங்களுக்கு தெரியும் இந்த கோண ஆர்முடு இந்த முறுக்கம்ன்றது இந்த டவுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே எஃப் சமன் எம்ஏ என்ற இந்த சமன்பாட்டுக்கு ஒரு ஒரு சம வலுவான ஒரு சமன்பாடுன்னு சொன்னோம். இது எப்படி நேர்கோட்டு இயக்கத்துல எஃப் சமன் எம்ஏன்றதை நாங்க பயன்படுத்துவோமோ அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல டவ் சமன் ஐ அல்பான்றதை நாங்க பயன்படுத்துவோம்னு சொன்னோம். ஓகே, இந்த ஐ வந்து ஏற்கனவே டவ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், முறுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 0.2. ஐ வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 0.05 தர அல்பா. இங்க அல்பாவை நாங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, அல்பாவை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிற? இந்த இடத்துல அல்பா எப்படி கண்டுபிடிக்கிற? அல்பாவோட பெருமானம் என்ன? ஓகே, அல்பாவை நீங்க சுருக்கினீங்கனால் உங்களுக்கு தெரியும் இதை வந்து நீங்க 100ஆல பெருக்கினீங்கன்னா 20, இதை நீங்க 100ஆல பெருக்கினா 5. அப்ப 20 5ஆல பிரிச்சால் 4 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2ன்றது ஆன்சரா இருக்கு. ஓகே ஓகே, இந்த ஆன்சரும் வந்து சரி. ஓகே, அடுத்த கேள்வி என்னென்றால் கவனிங்க. இப்படி இந்த 10 நியூட்டன் விசையை வந்து நாங்க 10 செகண்ட்களுக்கு பிரயோகிச்சால் 10 செகண்ட்களுக்கு பிரயோகிச்சால் அவரது இறுதி கோண வேகம் யாது? இறுதி கோண வேகம் யாது? நாங்க எப்படி கண்டுபிடிக்க? இந்த கோண வேகத்தை நாங்க எப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல நாங்க விசையை பயன்படுத்தும் போது ஆரம்ப கோண வேகம் வந்து 0 இருந்திருக்கும். ஆரம்பத்துல நாங்க ஸ்டார்டிங்ல விசையை பயன்படுத்துறதுக்கு முதல் சுழல் அல்ல. ஆக நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க இப்படி இழுக்க எத்தனைக்கும் போதோ அவரோட கோண வேகம் படிப்படியா அதிகரிக்கும். ஆகவே அப்படி அதிகரிக்கிறதால எங்களுக்கு இந்த கோண வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் அல்பா டி இந்த சமன்பாடை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இறுதி கோண வேகத்தை நாங்க காணப்புறோம். எங்களுக்கு தெரியும் ஆரம்ப கோண வேகம் வந்து 0 பிளஸ் அல்பா வந்து நாங்க ஏற்கனவே 4 கண்டம். அப்ப நேரத்தால பிரிக்கிறால் 40 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இந்த 3 ஆன்சர்களும் வந்து சரி. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி கவனிங்க. அடுத்த கேள்வி கவனிங்க. அடுத்த கேள்வி கவனிங்க. 4வது கேள்வி கவனிங்க. அடுத்த இன்னொரு 3 பேர் தயாராறீங்க. இதுவரையும் ஆன்சர் சொல்லாத 3 பேர் தயாராறீங்க. அடுத்த கேள்வி என்னென்றால் இந்த 10 செகண்ட் நேரத்தின் போது இந்த தட்டு அல்லது இந்த பரப்பு சில்லு சுழன்ற கோண இடப்பெயர்ச்சி யாது? சுழன்ற கோண இடப்பெயர்ச்சி. இந்த கேள்வியை வந்து நாங்க எப்படி செய்யறதையும் விளங்கிட்டே போவோம். நாங்க லேசான கேள்விதான் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு தெரியும் கோண இடப்பெயர்ச்சியை நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? எங்களுக்கு தெரியும் தீட்டா சமன் ஆரம்ப கோண வேகம் நேரம் அல்பா எல்லாம் தெரியும்ன்றதால எங்களுக்கு தெரியும் ஒமேகா நோட் டி பிளஸ் ஹாஃப் அல்பா டி வர்க்கத்துல டிரெக்டா என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். நேர சமன்பாடு என்ன செய்யலாம்? பாவிக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, ஆகவே பாருங்க எங்களுக்கு தெரியும் ஒமேகா நோட் வந்து 0ன்றதால இது மொத்தமா 0 ஆயிரும். ஆகவே தீட்டா சமன் அரை தர அல்பா வந்து ஏற்கனவே 4 கண்டுபிடிச்சோம். டி வந்து 10 நடந்திருக்காங்க, 10 வர்க்கம் 10 நடந்திருக்காங்க, 10 வர்க்கம் 100. ஆகவே இதை நீங்க சுருக்கினீங்கன்னா 200 ரேடியன் வரும். 200 ரேடியன் வரும். அப்ப அந்த 3 பேர் ஆன்சர் என்ன? சரி சரி. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி கவனம். அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி, அடுத்த 5வது கேள்வி. ஓகே, இப்ப நாங்க சுழன்ற கோண இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவரு எத்தனை முறை வந்து இவரு சுழன்றாருன்றத அடுத்தது கேள்வி. அதாவது சுழற்சிகளின் எண்ணிக்கை. அதாவது இந்த 10 செகண்ட் நேரத்தின் போது அவரது சுழற்சிகளின் எண்ணிக்கை யாது? ஓகே,
கவனிங்க கவனிங்க, அதாவது 10 செகண்ட் நேரத்தின் போது மொத்த சுழற்சிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்காங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் மொத்தமா சுழன்ற கோணம் வந்து தீட்டாவை நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 200 ரேடியன் கண்டுபிடிச்சோம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு சுழற்சிக்கு வந்து எவ்வளவு கோணம் போகும், ஒரு சுழற்சிக்கு எவ்வளவு கோணம் சுத்துவார் இவரு, எவ்வளவு ரேடியன் கோணம் சுத்துவார். எங்களுக்கு தெரியும் ஒரு சுழற்சியின் போது 360 பாகை சுத்துவார்னு தெரியும். 360 பாகை நாங்க ரேடியன் அளவுல சொல்றோம்னா 2 பைன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு சுழற்சியின் போது 2 பை ரேடியன் போவார். ஆகவே மொத்த சுழற்சியில கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இந்த மொத்த கோணத்தை இந்த 2 பையால பிரிச்சா சரி, 2 பையால பிரிச்சா சரி, 2 பையால பிரிச்சா சரி. கவனி, இதை பிரிக்கும் போது கவனமா இருங்க. இது லேசா சுருக்குறதாக இருந்தால் கவனி, நாங்க ஏற்கனவே நான் சொல்லி தந்த நேரத்து பை வர்க்கம்னு வந்துட்டா உங்களுக்கு அதுக்கு 10ன்னு போடலாம்னு சொன்னேன். பை வர்க்கம்னு வந்துட்டால் அதுக்கு 10ன்னு போடலாம்னு சொன்னேன். அவை அப்படி நாங்க லேசா போட்டு சுருக்குவோம். எப்படி நாங்க சுருக்குற, மேலையும் பையால பெருக்கி கீழையும் பையால பெருக்கணும்னால் கீழே ரெண்டையும் 20 சுருக்கினீங்கன்னா 100. கவனிங்க, மேலண்டு வருவார் 100 பைன்னு வருவார், கீழே பை தர பை பை வர்க்கம்னு வருவார். இந்த பை வர்க்கத்துக்கு பதிலாக நீங்க என்ன போடலாம், 10ன்னு போடலாம். ஆகவே 10ஐயும் 100ஐயும் சுருக்கினீங்கன்னா 10. இப்ப உங்களுக்கு தெரியும் பைன்றது வந்து 3.14 தெரியும். அவை 10ஆல பெருக்கினால் 31.4. கவனிங்க, இது ஏன் நான் இப்படி சுருக்கி காட்டுனால் கவனிங்க, இந்த இடத்துல 100ன்னு வந்ததால உங்களுக்கு வேற மாதிரி சுருக்கலாம், லேசா சுருக்கலாம். ஆனா கீழே பைன்னு வந்ததால கவனிங்க 200 100ன் கீழ் பைன்னு வரும். இதை நீங்க என்ன செய்வீங்கன்னா 100 3.14ஆல பிரிச்சு பார்ப்பீங்க. அப்ப அப்படி பிரிக்கிறதை விட உங்களுக்கு இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா லேசா வந்து என்ன செஞ்சிடலாம், சுருக்கலாம். அப்ப 31.4 சுழற்சின்றது கவனமா இருக்கணும். முழு சுழற்சிகளின் எண்ணிக்கை கேட்ட கேள்வி. ஆகவே இது வந்து 31 தான் ஆன்சர், 32 இல்ல, 32 இல்ல. நீங்க இதை என்ன செஞ்சீங்க, மட்டம் தட்டுறீங்க. அப்படி செய்யப்படா. முழு சுழற்சியிலேயே 0.4 சுத்திட்டு இடையில நிக்கிறது, முழுசா வந்து சுழல இடையில நிக்கிறது. ஆகவே 31 சுழற்சிகள் தான் ஆன்சரா இருக்கு. சரியா? ஓகே, அப்ப அந்த விஷயம் விலகிறி. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். நாங்க இதுல அடுத்த கேள்வியை பார்ப்போம். கவனி, இதுல அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே ஓகே, திரும்ப நாங்க கவனிங்க. இந்த 10 செகண்ட் நேரத்தின் போது நினைக்கிறேன் 6வது கேள்வி நினைக்கிறேன். இந்த 10 செகண்ட் இந்த முழு காலத்தின் போது செய்யப்பட்ட மொத்த வேலை யாது, செய்யப்பட்ட மொத்த வேலை யாதுன்றதுதான் அடுத்த கேள்வி. ஓகே, 40 ஜூல் ஆன்சர். இந்த 40 ஜூலை வந்து நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது பார்ப்போம். எங்களுக்கு செய்யப்பட்ட மொத்த வேலையை நாங்க கண்டுபிடிக்கும் போது நேர்கோட்டு வேலை, நேர்கோட்டு இயக்கத்துல நாங்க வேலையை கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கு தெரியும் விசையின் திசையில் அசைந்த தூரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சுழற்சி இயக்கத்துல நாங்க வேலையை கண்டுபிடிக்கும் போது கவனிங்க, அதே ஒர்க் தான், W தான். ஆனால் இங்க எங்களுக்கு தெரியும் விசைக்கு பதிலாக முறுக்கம், இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக கோண இடப்பெயர்ச்சி டவ் தீட்டா. ஆகவே நாங்க கவனிங்க, இந்த இடத்துல கவனமா இருக்கிறோம். இங்க டவ்வை நீங்க பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும். இந்த 10 செகண்ட் முழு காலத்துக்குமே பயன்படுத்தப்பட்ட முறுக்கம் வந்து மாறல்ல. ஆகவே நீங்க இந்த டவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நாங்க ஏற்கனவே கண்ட பெருமானம் எவ்வளவு கண்டம், 0.2 போடலாம். கவனமா இருக்கணும். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லி தரணும் உங்களுக்கு, 0.2 போடலாம். அதே மாதிரி நாங்க மொத்த கோண இடப்பெயர்ச்சி வந்து 200 ரேடியன் பார்த்தோம். அவை இதை நீங்க பெருக்கினா சரி, பெருக்கினா வரும் 40ன்னு வரும். உண்மையிலே செய்யப்பட்ட வேலைன்றது கட்டாயம் என்னது, அழகு வந்து ஜூலா இருக்கும். ஓகே, கவனிங்க, இந்த இடத்துல நீங்க இந்த 10 நியூட்டன் விசையை வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறதால, இந்த 10 செகண்ட் காலத்தின் போதும் நீங்க பயன்படுத்துறதால தொடர்ந்து வந்து இந்த விசை மாறல. ஆகவே இந்த ஆர் வந்து எப்பவும் மாறாது. இதுல இருந்து இந்த தொடர் திசை இந்த அச்சுக்குள்ள தூரம் மாறாது. ஆகவே விசையும் மாறல, இந்த ஆறு மாறல என்றால் விசையும் ஆறையும் பெருக்கவாற இந்த டவுன்றது மாறாது. ஆகவே முழு காலத்தின் போதும் அவருடைய முறுக்கம்ன்றது 0.2 இருந்ததால இந்த இடத்துல 0.2 நீங்க போடுறீங்க. ஓகே, சப்போஸ் கவனிங்க, ஆரம்பத்துல நாங்க விசையை பயன்படுத்தல,
அல்லது நாங்க இந்த விசையை வந்து படிப்படியாக அதிகரிச்சுட்டு வாரண்டால் நான் ஆரம்பத்துல முதலாவது செகண்டுக்கு 1 நியூட்டன் விசையும், 2வது செகண்டுக்கு 2 நியூட்டன் விசையும், 3வது செகண்டுக்கு 3 நியூட்டன் விசையும், 4வது செகண்டுக்கு 4, இப்படி நான் படிப்படியாக சீராக அதிகரிச்சுட்டு வந்தால் அந்த நிலைமையில நாங்க இந்த டவ்வை வந்து கண்டுபிடிக்கிற எப்படி, இந்த டவ்வை வந்து கண்டுபிடிக்கிற எப்படி. ஆகவே அந்த நிலைமையில கவனிங்க, நான் இந்த விசையை வந்து சீராக அதிகரித்தால் அதாவது 0 10 நியூட்டன் வரையும் 0 10 நியூட்டன் வரையும் சீராக நான் அதிகரிக்கின்றால் இந்த 10 செகண்ட் நேரத்தின் போது சீராக அதிகரித்தால் அப்போது செய்யப்பட்ட வேலை யாராக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல கவனமா இருக்கணும், இந்த டவ் மட்டும் மாற போறது இல்ல, இந்த டீட்டாவும் மாறுவார். நாங்க ஆரம்பத்திலிருந்து 10 நியூட்டனே தொழிற்படுறதால வந்த டீட்டா தான் நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சது 200. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த டவும் மாறுவார், டீட்டாவும் மாறுவார்ன்றத கவனமா வச்சுக்கணும். இந்த மாதிரி சந்தர்ப்பம் சீரா அதிகரிக்கிற சந்தர்ப்பம் ஒன்று வந்தால் உங்களுக்கு தெரியும், நாங்க அந்த இடத்துல சராசரி எடுப்போம். சராசரி விசை சராசரி விசை தர ஆர் வரும். சராசரி விசை தர ஆர் வருவார் இந்த டவ். அப்ப சராசரி விசை எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல 0, இறுதியாக 10, 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு 6ஆல பெருக்கணும். 6ன்றது ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு 0.02. இப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் டவ் எவ்வளவு வரப்போறார், 10 2ஆல பிரிச்சால் 5 பிரிக்கினால் 0.1 நியூட்டன் மீட்டர் வரப்போறார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தால் இங்க வந்து லேசா வந்துட்டாரு என்றால் தொடர்ந்து நாங்க பாவிச்சது டவ் வந்து என்ன செய்யல, மாறல. கவனம் அறியும். ஓகே, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல டவ் வருதாக இருந்தால் இந்த டீட்டாவும் வித்தியாசப்படுவார். ஏழும்டா அந்த டீட்டாவும் நீங்க என்ன செஞ்சீங்க, கண்டுபிடிச்சீங்க. ஓகே, நாங்க அடுத்த கேள்வி போ. இதுல நான் இது மேலதிகமா உங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக சொல்லி தந்தது. ஓகே, அடுத்த கேள்வி போ. இதுல ஓகே, 7வது கேள்வி கவனிங்க. 7வது கேள்வி என்னென்றால், செய்யப்பட்ட மொத்த வேலையை நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். ஓகே, பிரயோகிக்கப்பட்ட வலு யாது? பிரயோகிக்கப்பட்ட வலு யாது? இது அடுத்த கேள்வி. ஓகே, இந்த பிரயோகிக்கப்பட்ட வலுவை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுல, பிரயோகிக்கப்பட்ட வலுவை எப்படி கண்டுபிடிக்கிற எங்களுக்கு தெரியும். வலுன்றது வந்து நாங்க ஏற்கனவே சொந்தமாயிட்டான். வலுன்றது வந்து செய்யப்பட்ட வேலைய அதுக்கு எடுத்த நேரத்தால பிரிச்சா சரி. இது நேர்கோட்டு இயக்கத்துல மட்டும் இந்த சமன்பாடு இல்ல, கவனமா இருக்கிறது. சுழற்சி இயக்கத்திலையும் நாங்க செஞ்ச வேலை ஒன்று தெரியும், எங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம்னு தெரியும்னால் அதை நாங்க நேரத்தால பிரிச்சா போதும். எவ்வளவு செஞ்ச வேலை ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். வேலை எவ்வளவு செஞ்சோம், நாங்க 40 ஜூல்னு சொன்னோம். 40 ஜூல் எவ்வளவு நேரத்துல இந்த வேலை செஞ்சிருக்கோம், 10 செகண்ட் காலத்துல. அப்ப 10 செகண்டால பிரிச்சு உங்களுக்கு தெரியும் 4 ஜூல் per செகண்ட்றத வெட்டுன்னு போடுவோம். அவை 4 வெட்டுன்றதா நீங்க என்ன செய்யும், ஆன்சரா இருக்கு. ஓகே, இந்த முறையில நீங்க கண்டுபிடிக்க மறந்து நாங்க ஏற்கனவே வழுக்கு நாங்க பயன்படுத்தின சமன்பாடு எங்களுக்கு தெரியும். வழுக்கு வந்து நாங்க என்ன சொன்னோம், ஏற்கனவே நேர்கோட்டு இயக்கத்துல F×V ஒரு சமன்பாடு நாங்க பயன்படுத்துவோம். இதுக்கு பதிலாக நாங்க சுழற்சி இயக்கத்துல நாங்க சொன்னோம், விசைக்கு பதிலாக டவ் என்றும் வேகத்துக்கு பதிலாக கோண வேகமும் போட்டு நடக்கும். அப்படி யாராச்சும் செஞ்சிருந்தால் ஓகே, அப்படி செஞ்சிருந்தால் என்ன ஆன்சர் வரும்ன்றது பார்ப்போம். ஓகே, டவ் இந்த 2 முறையிலையும் செய்யலாம். எங்களுக்கு சரிங்க, 2 முறையிலையும் செய்யலாம். இந்த டவோட பெருமானம் அது வந்து ஆரம்பத்துல என்ன டவோ இறுதி வரையும் அதே டவ். இந்த டவுக்கு பதிலாக 0.2 போடலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது, ஒமேகா வந்து கவனமா இருக்கணும். இறுதியா உள்ள ஒமேகா வந்து நீங்க கண்டுபிடிச்சது எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க, இறுதியா உள்ள ஒமேகாவை நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சீங்க. என்ன பெருமானம் ஆரம்பத்துல இறுதியா உள்ள ஒமேகாவை நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க, 40 கண்டுபிடிச்சீங்க. ஓகே, இறுதியா உள்ள ஒமேகா வந்து 40 ரேடியன் செகண்ட் மைனஸ் வந்து கண்டுபிடிச்சீங்க. கவனிங்க, இந்த இடத்துல நீங்க இந்த 8 வெட்டு எடுத்தார்கள் அவ்வளவு பேருமே நீங்க எனக்கு பயன்படுத்திருக்கிறது இந்த ஒமேகாவை. கவனமா இருக்கணும். இறுதி ஒமேகாவை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க என்றால்
இது முழு காலத்தின் போதும் முழுசா 10 செகண்ட் காலத்தின் போதுமே இந்த 40 ரேடியன் செகண்ட் மைனஸ் பண்ற இந்த கோண வேகத்தோட தான் இது சுத்திட்டு இருந்திருக்குன்னு சொல்றீங்க. அது பிழையா இல்லையா? பிழை. எப்ப இதுக்கு 40 வருது? 10வது செகண்ட். 10 செகண்ட் முடிவுல தான் 40 வருது. முதலாவது செகண்ட்ல 40 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 இருக்கல. சரியா பிள்ளைகள்? அந்த விஷயத்தை விளைகிறது. ஆகவே இந்த ஒமேகாவுக்கு பதிலாக நீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்? சராசரி சராசரி ஒமேகாவை பயன்படுத்தும். சராசரி கோண வேகத்தை இந்த இடத்துல பயன்படுத்தும். ஏன் சராசரியாக நாங்க பயன்படுத்த ஏதும்னு சொல்லி சொன்னால், இந்த கோண வேகம் எங்களுக்கு தெரியும். இந்த கோண வேகம் கவனமா இருக்கணும். சராசரி பயன்படுத்த ஏழுமான சந்தர்ப்பங்கள் இருக்கு. கவனமா இருக்கணும். இந்த கோண வேகம் எங்களுக்கு தெரியும் சீராக அதிகரிக்குது. ஏன் ஆரம்பத்துல 0 இருந்தவர் கவனிங்க 10 செகண்ட்ல 40ஆக மாறுறாரு. கவனிங்க 5 செகண்ட்ல நீங்க எடுத்திருப்பீங்கன்னா அவர் 20ஆக இருந்திருப்பாரு. சீராக அதிகரிக்கிறதால இவருக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்னால் எவரேஜ் எடுக்கணும், சராசரி எடுக்கணும். அவை சராசரி கோண வேகம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? எங்களுக்கு தெரியும் ஆரம்ப கோண வேகம் 0, இறுதி கோண வேகம் 40, ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சால் எவ்வளவு? 20. 20 தான் சராசரி கோண வேகம். 20. ஆகவே இந்த இடத்துல இந்த ஒமேகாவுக்கு பதிலாக நீங்க போட வேண்டியது 20. கவனம். இப்ப நீங்க பெருக்கினீங்கன்னா இந்த 4 வெட் வருதா இல்லையா? 4 வெட்ன்றது வருது. சரியா? சரியா? கவனிங்க, இந்த சீராக கோண வேகம் அதிகரிக்கிறதாலதான் இங்க சராசரி எடுத்தோம். கோண வேகம் சப்போஸ் இப்படி அதிகரிக்கிறதா, கோண வேகம் நேரத்தோட இப்படி அதிகரிக்கிறதா, இந்த இடத்துல எங்களுக்கு இந்த சராசரியை பயன்படுத்த இயலாம். இப்படியான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வந்து பிசிக்ஸை பொறுத்தவரை ஏழோட பிசிக்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி கேள்வி வராது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரியும் இந்த கோண வேகம் நேரத்தோட சீராக அதிகரிக்கிறதால் இங்க அல்பா வந்து மாறா அல்பா, அதாவது கோண ஆரம்புகள் மாறாமலே. ஆகவே கோண ஆரம்புகள் மாறாத சந்தர்ப்பத்துலதான் எங்களுக்கு சராசரி கோண வேகத்தை பயன்படுத்தியும். இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியும் படிப்படியாக அந்த கோணம் அதிகரிக்கின்றதால இந்த அல்பான்றது இங்க அதிகரிக்குது. அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இந்த சராசரி என்ற விஷயத்தை பயன்படுத்த இயலாம போகும். சரி அப்படி ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ண போறேன். எப்படி பில்டப் பண்ண போறேன்னால் கவனிங்க, இதே கேள்வியை நான் எப்படி பில்டப் பண்ண போறேன்னால் கவனிங்க, இந்த 10 நியூட்டன் விசையை நாங்க பயன்படுத்துறதுக்கு பதிலாக கவனிங்க, இந்த 10 நியூட்டன் விசையை நாங்க ஒரு குறிப்பிட்ட சீரான ஒரு விசையை பயன்படுத்தி இழுத்துத்தானே போறோம். அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன்னால் 1 கிலோகிராம் திணிவை கட்டி தொங்க போடுறேன். 1 கிலோகிராம் திணிவை நான் இதுல கட்டி தொங்க போடுறேன். அப்படி தொங்க போட்டால் என்ன நடக்கும்ன்றத அடுத்த கட்டம். 1 கிலோகிராம் திணிவை கட்டி தொங்க போடுறேன். இப்படி நான் கட்டி தொங்க போட்டால் எனக்கு சொல்லணும் இந்த திணிவு எனக்கு தெரியும் கீழ் நோக்கி ஒரு 6 முடுகளோட போவாரு. ஆகவே எனக்கு இந்த இடத்துல எனக்கு தெரியும் இந்த இலையில ஒரு இழுவை இருக்கும். ஓகே, எனக்கு 6 முடுகளை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதே மாதிரி இழுவையை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு முதல் இந்த டவுல பெருமானம் இவரை குறிப்பிட இந்த முறுக்கம் எவ்வளவா இருக்கும்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த அல்பாவை நாங்க என்ன பெருமானமா இருக்கும்னு சொல்லணும். இந்த 4 விஷயத்தையும் எனக்கு என்ன செய்யணும், நீங்க ஆன்சர்ஸா எடுக்கணும். முதல்ல வந்து ஏதாச்சும் ஒன்று ஆர்முடுகளோ அல்லது இழுவையோ அல்லது டவ்வோ ஏதோ ஒன்றை நீங்க எடுத்தீங்கன்னால் அவசரமா மெசேஜ் பண்ணும். கவனி. ஓகே, நான் முதலாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம்னால் இந்த இடத்துல கவனி இப்படி சுழல்ற ஒரு இது கப்பி மாதிரியோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருளாக நீங்க கற்பனை பண்ணீங்கன்னால் இவர்ல தாக்குற விசைகளை நாங்க முதலாவது குறிக்கிறோம். 1 கிலோகிராமாக இருந்தால் இவர் 10 நியூட்டன் கீழ் நோக்கி துணைப்படுவார். ஆகவே இவர் மேல் நோக்கி டி விசையோட மேல் நோக்கி இழுத்தார்னால் அதே டி இழுவையோட இவரு கீழ் நோக்கி இழுப்பார். ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன தெரியும், டவ் வந்து எதுக்கு சமனாக இருக்கும்னால் இந்த டி இன்டு இந்த ஆர்ன்றது ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிக்கோம் 0.02. அதாவது டீயை பெருக்கணும் 0.02. நான் இந்த டீயை கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு என்ன செய்யணும், டவ்வை கண்டுபிடிக்கிறது.
ஓகே, இந்த டீயை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்றால் எங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த 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 1 கிலோகிராம் திரிவுக்கு கீழ் நோக்கி F சமன் NA பயன்படுத்தலாம். ஏன்னால் இவர் இயங்குறது கீழ் நோக்கி இங்கிருந்து இங்க போறன்றதால இந்த 1 கிலோகிராம் திரிவு சுழற்சி இயக்கம் இல்ல, நேர்கோட்டு இயக்கம். இவர் தான் சுழல்றாரே தவிர இவர் சுழல்ல, இவர் நேர்கோட்டுல இயங்குறார். இவருக்கு நேர்கோட்டு இயக்கம். கீழ் நோக்கி இவர்ல துளைப்படுற விசை 10 நியூட்டன். டி மேல் நோக்கி சயட்டி இது எதுக்கு சமனாரி? பவர் திரிவு 1 தர ஏக்கு சமனாரி. எங்களுக்கு இங்க 6 மூடுகளும் தெரியா, இவர்ல தாக்குற இழுவையும் தெரியும். ஓகே, அதே மாதிரி கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க. அதே மாதிரி இந்த டவ் இன்னொரு இதுக்கு சமனாரி. எங்களுக்கு தெரியும் இந்த டவ் இவர் I இன்டு அல்பாக்கு சமனாரி. அதாவது எங்களுக்கு இந்த டவ் P இன்டு R க்கு சமனாரிக்கும் I ஆல்பாக்கு சமனாரிக்கும் என்ற விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுதான் தெரியும். அதே மாதிரி இது நாங்க ஏற்கனவே படிச்சிக்கும், நேர்கோட்டு இயக்கம் இவருக்கு பயன்படுத்துற முறை படிச்சிக்கும். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் அல்பாக்கு பதிலாக நாங்க ஏற்கனவே I 0.05 சொல்லிட்டோம். அல்பான்றது கவனிங்க, எங்களுக்கு தெரியும் A எதுக்கு சமனாரிக்கும்? R இன்டு அல்பாக்கு சமனாரிக்கும். இந்த அல்பா எங்களுக்கு எப்படி எழுதலாம் என்றால் A இன் கீழ் R. ஆறுன்றது எங்களுக்கு தெரியும் 0.02. ஆகவே 6 மூடுகளின் கீழ் 0.02 அல்பாக்கு பதிலாக எழுதலாம். இந்த இடத்துல அல்பாக்கு பதிலாக A இன் கீழ் 0.02 இப்படி எழுதலாம். சரியா? ஓகே, இப்ப நீங்க இது ரெண்டையும் நீங்க சமப்படுத்தினீங்க என்றால் இந்த Tக்கும் Aக்கும் இடையிலான இன்னொரு சமன்பாடு வரும். ஓகே, இத நாங்க சுருக்கத்துக்கு லேசுக்காக என்ன செய்யலாம் என்றால் இவர் இந்த T 0.02ஆல பெருக்கப்பட்டிருக்கிறதால இந்த சமன்பாட்டை நீங்க அதே 0.02ஆல நீங்க மொத்தமா நீங்க பெருக்கினீங்கனால் இதை சுருக்குறது லேசா இருக்கும், கவனமா இருக்கும். இது 0.02ஆல இவரை பெருக்கினால் 10ஆல பெருக்கினால் 0.2 சய T தர 0.02 சமன் 6 மூடுகள் இதால பெருக்கினால் 0.02 A என்று வருவார். இப்ப எங்களுக்கு லேஸ் என்றால் இந்த T தர 0.02 எதுக்கு சமன்டால் இந்த டவுக்கு சமன். அதே நேரம் இந்த டவ் எதுக்கு சமன்டால் இந்த இவருக்கு சமன். இவர பெருமானம் என்ன? இது 0.05 கீழே 0.02 இவரே 100ஆல பெருக்கினால் 100 வெட்டுப்பட்டு வர. ஆகவே 5 கீழ் 2. ஆகவே 5 A இன் கீழ் 2 போடலாம். 5 A இன் கீழ் 2 போடலாம். யாருக்கு பதிலா? டவுக்கு பதிலா. அதே டவ் எதுக்கு சமன்டால் T தர 0.02க்கு சமன். இந்த இடத்துல 0.2 சய இந்த இடத்துல இவரை போடலாம். இவர் என்னது? 5 கீழ் 2 ஏண்டா என்ன? 2.5 என்ன? 2.5 A சமன் 0.02 A. இப்ப 6 மூடுகளை எங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். 0.2 சமன் அங்கால கொண்டு போனீங்கன்னா இத கூட்டினீங்கன்னா 2.57 A என்று வருவார். 2.57 A என்று வருவார். ஆகவே 6 மூடுகள் சமன் 0.2 2.57ஆல பிரிச்சிங்கன்றால் இந்த வார பெருமானம். ஓகே, இந்த பெருமானத்தை எனக்கு சொல்லுங்க. இந்த பெருமானம் ஆன்சர் 0.077 ms-2 ஆக இருக்கு. இந்த முறையில நாங்க என்ன செய்யணும்? 6 மூடுகளை கண்டுபிடிக்கணும். ஆக நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது. நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எந்த அளவு சரியா இருக்கும்ன்றது உங்களுக்கு விளங்கும். ஓகே, நாங்க அதுல பார்ப்போம். அப்ப 6 மூடுகளை நாங்க 0.077 நாங்க கண்டுபிடிச்சோம்னால் அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்யணும்? ஓகே, அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? கவனிங்க, 6 மூடுகள் தெரியுமாக இருந்தால் இந்த சமன்பாட்டுல 6 மூடுகளை போட்டால் எங்களுக்கு T என்று கண்டுபிடிக்கலாம். அப்ப இடையில் உள்ள இழுவைகளை கண்டுபிடிக்கலாம். சரி, 10 சய T சமன் இந்த சமன்பாடு எதுக்கு சமன்டால் 1 தர A. ஏட பெருமானம் 0.077. நீங்க தான் சுருக்கி சொன்னீங்க, சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். 0.2. ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா T நீங்க அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா இவர் இங்கே கொண்டு கழிப்பீங்க. அவை 10ல இருந்து 0.077 போனால் என்ன வரும்? 9.8
2 3 சரியா? இந்த ஆன்சர் சரியா? இந்த நியூட்டன்ன்றது இது சரியா? 9.823 சரியா? அப்ப இடையிலுள்ள இழுவை வந்து 9.923 வரும். ஓகே, அப்ப t நாங்க கண்டுபிடிச்சோம். இப்ப t கண்டுபிடிச்சோம்னா எங்களுக்கு தெரியும் இந்த டவுட பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். என்றால் இந்த t பெருமானத்தை 9.923 நாங்க பெருக்கணும் இதால 0.02 ஆல பெருக்கினால் எவ்வளவு டவுட பெருமானத்தை நீங்க செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப டவுட பெருமானம் என்ன வரும்? டவுட பெருமானம் என்ன வரும்? வந்து 0.198 நியூட்டன் மீட்டர் வரும். கவனிங்க, நாங்க ஏற்கனவே செஞ்ச சுருக்கல்கள் வந்து சரியானத திரும்ப ஒருக்கா செக் பண்ணிங்க. சுருக்கல்கள் வந்து சரியானது செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்றால் ஆன்சர் வந்து எல்லாமே மாறிடும். அப்ப இந்த சுருக்கள் எல்லாம் ஏதாச்சும் சிக்கல் இருந்தா கட்டாயம் திரும்ப ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஆகவே டவ்வை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பெருமானம். ஓகே, இப்ப நான் மேலதிகம் என்ன கேட்டேன்? அல்பா வந்து எங்களுக்கு ஆரம்புகள் தெரியுமா இருந்தால் அது நாங்க 0.02 பெருக்கினாலே கண்டுபிடிக்கலாம். ஆகவே எங்களுக்கு இந்த அல்பாவை வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரியும் அல்பா வந்து என்னது a/r சொல்லி சொன்னோம். ஆகவே a/r என்றால் a வந்து நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 0.077, r வந்து 0.02. ஆக எவ்வளவு வரும்? அல்பா எவ்வளவு வரும்? 0.077 0.02 பிரிச்சு 0.077 0.02 3.85 வருது. ரேடியன் செகண்ட் மைனஸ் 2 வருது. 3.85 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2 வருவார். ஓகே, ஆகவே இதுதான் எங்களோட இந்த கேள்வியிட இந்த பெருமானங்கள். கவனிங்க, நாங்க ஒன்றுமே செய்யல. கவனிங்க, ஆரம்பத்துல நாங்க 10 நியூட்டன் விசையை நாங்க பயன்படுத்தி அப்படியே இழுத்துட்டு போனோம். இந்த இடத்துல அதே 10 நியூட்டன் திடீர்னு தொங்க போட்டோம். ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றத நீங்க அவதானி. எவ்வளவு வித்தியாசம் ஏற்கனவே வந்த பெருமானங்களை நீங்க பாத்தீங்கன்னா அல்பாக்கு எவ்வளவு பெருமானம் வந்துச்சு? 4 வந்துச்சு. விசை வந்து எங்களுக்கு தெரியும், நாங்க 10 நியூட்டன் கொடுத்த உடனே அதுவும் 10 நியூட்டனாக இருந்துச்சு. டவ் வந்து எங்களுக்கு தெரியும் 0.2 வந்துச்சு. இந்த பெருமானம் வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் இந்த இவரு குறிப்பிட்ட ஒரு ஆர்முகளோட கீழ் நோக்கி ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல இயங்குறதால இப்படியான வித்தியாசமான பெருமானங்கள் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் வித்தியாசமாகுது. ஏற்கனவே இந்த பெருமானத்துல கொஞ்சம் வித்தியாசம் வருது. காரணம் இந்த இவர்கள் இந்த நேர்கோட்டு இயக்கம். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஏன் 0.02 பெருக்கணும்னு கேட்காரு. அவை 0.02 ஏன் பெருக்கிறீங்கன்னால் எங்களுக்கு தெரியும் இதை நாங்க வந்து இந்த இடத்துல போட்டா எங்களுக்கு லேசா ஆரம்புகளை கண்டுபிடிக்கணும். ஏன்னா டவ் இங்க இவருக்கு சமனாகி டவ் இங்க ஆரம்புகள் இவருக்கு சமனாகி அவை இதை நாங்க இந்த இடத்துல பிரதிட்டோம்னால் இந்த 0.02 இடது பக்கமும் வலது பக்கமும் மொத்தமா நாங்க எப்படி பிரிக்கணும்? சரி, அப்ப மொத்தமா பெருக்கிறத நான் எப்படி போட்டு காட்டுகிறேன். மொத்தமா ஒரு பேக்கெட்ல போட்டு மொத்தமா இதை நான் பெருக்கிறேன். அதாவது இடது பக்கமும் பெருக்கிக்க வலது பக்கமும் பெருக்கிக்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. சரியான சமன்பாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஓகே, கவனிங்க, இதே மாதிரி ஒரு கேள்விதான் நான் நேத்து வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இத மாதிரி ஒரு பக்கம் மட்டும் திரிவும் தொங்க விடாம 2 பக்கமும் திரி தொங்க வச்சால் எப்படி நாங்க ஆர்முடுகள், எப்படி இழுவை, எப்படி இதுல தொழிற்படுற விளைவு முறுக்கம்ன்றதெல்லாம் காண்றது எப்படின்னு சொல்லித்தான். அதாவது நாங்க நேத்து பார்த்தோம். கவனிங்க, அந்த கேள்வியை வந்து இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணுன்றது தெரியும்ன்றத நீங்க அதை அப்படி செஞ்சீங்க. ஏன்னா நாங்க முக்கியமான ஒரு தியரி படிக்கிறீங்க. இதுக்கு மேலே வந்து இந்த கேள்விக்கு நாங்க என்ன செய்யலாம், டைம் கொடுக்கலாம். ஓகே, கவனிங்க, அதை நான் மேலதிகமா வந்து அந்த கேள்வியில வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தா, அதாவது நாங்க ஏற்கனவே செஞ்ச கப்பி கேள்வி, கப்பில வந்து நாங்க சொன்னோம் 2 பக்கமும் திரிவு தொங்க போட்டு
இந்த கப்பி வந்து இந்த கப்பி வந்து சுழல்றார் ஐ கோண ஆர்முடு, அதாவது ஐ சடுல திருப்பம் இருக்கிறவர் ஒரு அல்பா கோண ஆர்முடோட சுழல்றார். அப்ப ரெண்டு பக்கம் இவங்க இயங்குறாங்க, இவர் கீழே இயங்குறார், இவர் மேலே இயங்குறார். ஆகவே இதுல தாக்குற இழுவைகள் வித்தியாசப்படும் சொன்னேன், சொன்னேன். அப்ப இந்த இழுவைகள் அதே மாதிரி வேற ஆர்முடுகள் இதெல்லாம் நாங்க எப்படி காண்றன்றதை நாங்க நேற்று நாங்க செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்ப அந்த கேள்வியை வந்து சுருக்கி ஆன்சர் எடுத்தார்கள். கவனிங்க, ஆன்சர் எடுத்தார்கள். 110வது கேள்வி கவனிங்க, 110வது கேள்வி என்னென்றால், ஒரு கப்பி இருக்கு. இந்த கப்பி வந்து இந்த கப்பியில வந்து சடத்துவ திருப்பம் தந்திருந்தாங்க. எனக்கு அது எவ்வளவு ஞாபகம் இல்லை. ஓகே, ரெண்டு திணிவு. இவர் வந்து 0.11 கிலோகிராம், இவர் வந்து 0.1 கிலோகிராம். இப்படி ரெண்டு திணிவுகளை கட்டி தொங்க போட்டுட்டு ஐட பெருமானம் எவ்வளவா இருந்துச்சு? பத்தில் மறை 4 இருந்துச்சுன்னா. ஓகே, இவர் ஐட பெருமானம் வந்து இந்த கப்பிட ஐட பெருமானம் வந்து 10 மறை 4 இருந்துச்சு. அதே மாதிரி இவர் ஆரை வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லுதான், 5 சென்டிமீட்டர் சொல்லுதான். ஓகே, ஆரை வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லுதான், 0.05 மீட்டர். ஓகே, இவ்வளவுதான் தந்த தரவுகள். இவங்களோட ஆர்முடுகள், இலையில் உள்ள இழுவை, இதுல தான் கேட்டேன். அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நாங்க நேரத்துல செஞ்ச மாதிரியே நாங்க என்ன செய்ய போறோம்னா, கவனிங்க, நான் இந்த பெருமானங்கள் ஒன்றும் இல்லாம நான் இந்த கேள்வியை நான் செஞ்சு காட்டணும். கவனிங்க, இந்த பெருமானங்கள் எதுவும் இல்லாம நான் உதாரணத்துக்கு போறேன். இவரை M1 3 போறேன், இவரை M2 3 போறேன். உங்களுக்கு சுருக்களுக்கு தான் கஷ்டமா இருக்கா? M1G இவர் தாக்குற நிலை விசை, இவர் M2G, இவர்ல தாக்குற இழுவை வந்து T1 போறேன். அவை இத கப்பிய வந்து அந்த இலை வந்து T1 கீழ் நோக்கி இருப்பார். இதர ஆறு போட்டுட்டேன். கவனிங்க, இவர சடத்துவ திருப்பம் ஐன்னு போட்டுது. அவை இவரை கீழ் நோக்கி இருக்கிறார்கள். இந்த இலை வந்து இவர T2 விசையோட கீழ் நோக்கி இருப்பார். அதே இலை வந்து இந்த கப்பிய T2 விசையோட கீழ் நோக்கி இருப்பார். ஓகே, நாங்க சொல்றோம் M1 திணிவு வந்து பெரிது, M2 திணிவை விட. M1 திணிவு வந்து பெரிது, M2 திணிவை விட பெருசுன்னு சொல்லி சொல்றது. ஓகே, அப்படி பெருசுன்னு சொல்லி சொல்றா கட்டாயம் இந்த திணிவு வந்து, கவனிங்க, இந்த திணிவு வந்து கீழ் நோக்கி போவார். அவன் இவருக்கு ஆரம்பங்கள் கீழ் நோக்கி இருக்கும், இவர் வந்து மேல் நோக்கி போவார். அப்ப இவர் ஆரம்பங்கள் மேல் நோக்கி இருக்கும். ஓகே, இவர் கீழ் நோக்கி வரும்போதும் இவர் மேல் நோக்கி போகும் போதும் இந்த கப்பிட ஆர்முடுகளும் வந்து என்ன இருக்கும்? அதே ஆர்முடுகளா தான் தெரியும். ஆனால் கப்பி சுழல்றதால இவர கோண ஆர்முடுகளுக்கு போடும். ஆனா அந்த கோண ஆர்முடுகளுக்கும் இந்த ஆர்முடுகளுக்கும் இடையிலான தொடர்பு வந்து எங்களுக்கு தெரியும், A = R ஆல்பான்னு தெரியும் எங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி கவனிங்க, இவர் கீழ் நோக்கி போறார், இவர் மேல் நோக்கி போறாருனால் இவர்ல ஒரு முறுக்கமான தொழிற்படும். கவனிங்க, இந்த T1 விசையால ஒரு முறுக்கம் வரும், அது வலஞ்சுழியாக இருக்கும். இந்த T2 விசையால ஒரு முறுக்கம் வரும், அது இடஞ்சுழியாக இருக்கும். இதை τ1 என்று போடுவோம், இதை τ2 என்று போடுவோம். ஆக இந்த விளைவுள் முறுக்கத்தால இவர் விளைவுளாக வலஞ்சுழியாவார். அவை விளைவுள் முறுக்கம் எதுக்கு சமனா இருக்கும் என்றால் τ1 - τ2 சமனா இருக்கும் சொன்னோம். சரியா? τ1 - τ2 சமனா இருக்கும். ஏனால் வலஞ்சுழி உள்ளது கூடன்றதால தான் இவர் கீழ் நோக்கி போறார், இவர் மேல் நோக்கி வரார். அவை இந்த விளைவு முறுக்கம் வந்து வலஞ்சுழி முறுக்கம் வந்து τ1 வந்து எங்களுக்கு தெரியும் T1 × R, இவர் T2 × R. சரியா? இவர் T2 × இவர் R. இவருக்கான செங்குத்து தூரம் வந்து R தானே, இவருக்கான செங்குத்து தூரம் வந்து என்னது? R என்ன? R. ஆகவே இவர்ல தாக்குற முறுக்கம், இவர்ல தாக்குற முறுக்கம், இது வந்து கழிச்சாச்சு. ஓகே, இதுதான் விளைவு முறுக்கம். இந்த விளைவு முறுக்கத்தால தான் இந்த டவ் வந்து எதுக்கு சமனா இருக்கும் என்றால் இவர I × இவர கோண ஆர்முடுகள் ஆல்பாவுக்கு சமனா இருக்கும். சரியா? ஆகவே இந்த டவுக்கு பதிலாக I × ஆல்பான்னு போடணும்னு சொல்லுங்க. ஓகே, இப்படி எங்களுக்கு முதலாவது விளைவு முறுக்கத்துக்குரிய இந்த சமன்பாடு நாங்க எழுதுறோம். ஓகே, அடுத்து நாங்க எழுதப்போறோம் எங்களோட இந்த இவரை நேர்கோட்டு இயக்கத்துக்குரிய சமன்பாடு எழுதும். இது சுழற்சி இயக்கத்துக்குரிய சமன்பாடு. அடுத்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு. இவர் நேர்கோட்டு இயக்கம் எங்களுக்கு கீழ் நோக்கி போவார். இவர தாக்குற விசை வந்து கீழ் நோக்கி M1G, கீழ் நோக்கி T1 மேல் நோக்கி. இது எதுக்கு சமன்? அவர் திணிவு M1 × A க்கு சமன்.
f சமன் m பயன்படுத்துறோம். அது மாதிரி இவருக்கு நீங்க பயன்படுத்தீங்கன்னா மேல் நோக்கி T2 சய m2g அது எதுக்கு சமனா இருக்கும்னால் இவர திணிவு m2 into a க்கு சமனா இருக்கும். இந்த மூணு சமன்பாடுகளை பயன்படுத்தி எங்களுக்கு தீர்க்கலாம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஓகே, இப்படித்தான் நாங்க சமன்பாடுகள் எடுக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே அவங்க பெருமானங்கள் தந்திருந்தாங்க. அப்ப பெருமானங்கள் தந்திருந்தால் சுருக்கிறதுக்கு இன்னும் லேஸ் ஆகும்னு சொல்லி சொன்னேன். அப்படி இல்லாட்டி நீங்க கவனமா இருக்கணும். நாங்க நேரத்துல செஞ்ச அதே வேலையை நாங்க செய்ய போறோம். இந்த இழுவைகள் எல்லாம் என்ன செய்தால் இந்த 6 பெருமானத்துல பெருக்கப்படுறதால இவரையும் 6ஆல பெருக்கி இவரையும் 6ஆல பெருக்கினோம்னால் இவங்களை சுருக்குறது லேசா இருக்கும். நான் நேரத்தையே சொன்னேன். இந்த 6ஆல இந்த நேர்கோட்டு சமன்பாடுகள் அவ்வளவு நீங்க பெருக்கி விடுங்க. பெருக்கி விட்டாலும் உங்களுக்கு சுருக்குறது லேசா இருக்கும். எப்படி பெருக்க போறீங்க? நீங்க இவரை 6ஆல மொத்தமா பெருக்கினால் என்ன வரும்? m1gr வரும், t1r வரும், m1a into r வரும். இவரை மொத்தமா 6ஆல பெருக்கினால் t2 into r வரும், m2gr வரும், m2a into r வரும். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த t1r க்கு பதிலாக இந்த சமன்பாட்டில இருந்து மேல கொண்டு போடலாம். ஓகே, நான் இந்த சமன்பாட்டை எழுதுறேன் பாருங்க. I into alpha சமன் இந்த t1r க்கு பதிலாக இந்த சமன்பாட்டில இருந்து என்னத்தை எங்களுக்கு போடலாம். இதுல பாருங்க, நான் இந்த t1r நான் அங்கிட்டு கொண்டு வந்தால் t1 into r எதுக்கு சமனா இருக்கும் என்றால் இந்த சயவை அங்கிட்டு கொண்டு போறேன், இவரை நான் இங்கிட்டு கொண்டு வந்தா என்ன வரும்? m1gr மைனஸ் இவர் அங்க வந்தால் m1ar வருவார், m1ar வருவார். அவை இங்க இருக்கிற இந்த t1r க்கு பதிலாக I alpha சமன் t1r க்கு பதிலாக நான் இது எழுதுறேன். என்னது? m1gr மைனஸ் m1ar. சரியா? m1ar. ஓகே ஓகே, இந்த இடத்து போட்டு சய t2r. இப்போ இந்த t2r க்கு பதிலாக என்ன வரும் எழுது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா t2r க்கு பதிலாக என்ன வரப்போறார்? இவர் அங்கால கொண்டு போய் கூட்டப்படுவார். என்ன வரப்போறார்? m2gr plus m2ar வருவார். அதை நீங்க இங்க எழுதலாம். கவனம், இங்க சயரிக்கிறதால இது மொத்தமா சயவால பெருக்கப்படும், ஆகவே கழிச்சுப்படும். எல்லாம் கழிச்சுப்படும், இவர் கழிச்சுப்படும். m2gr கழித்தல் இவரையும் பெருக்கினால் சயவால பெருக்கினால் சய m2ar வருவார். ஓகே, எங்களுக்கு தெரியும் a க்கு பதிலாக எங்களுக்கு போடலாம் r ஆல்பான்னு போடலாம். a க்கு பதிலாக r ஆல்பான்னு போடலாம். ஏன்னா இங்கேயும் ஆல்பா இருக்கிறதால நான் ஆல்பாவிலே நான் போடுறேன். அல்லது எங்களுக்கு என்ன செய்யலாம்னால் இந்த ஆல்பாவுக்கு பதிலா a ன் கீழ் r போடலாம். எங்களுக்கு என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன செய்யலாம், சுருக்க ஏது மாதிரி. சரியா? இதுதான் அடிப்படை. என்ன அடிப்படை என்றால் இந்த நேர்கோட்டு சமன்பாடுகளை நீங்க என்ன செய்யணும்னால் இந்த 6ஆல பெருக்கி கொடுங்க. இந்த நேர்கோடு வார சமன்பாடுகளை 6ஆல பெருக்கிட்டீங்கன்னால் உங்களுக்கு சுருக்கல் லேசாயிரும். ஓகே, நாங்க இத மாதிரி நாங்க நேற்று செஞ்ச அந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். கவனிங்க, இதை நீங்க வேணும்னா சுருக்கி எடுக்கலாம். இன்னும் லேசா வந்து உங்களுக்கு செய்யலாம், சுருக்கி எடுக்கலாம். நாங்க நேற்று செஞ்ச கேள்வியில அந்த தருமன்களை நாங்க இதுல பிரதிக்கு பார்ப்போம். எவ்வளவு ஆன்சர் வருது. ஓகே, ஐ எவ்வளவு தந்திருந்தாங்க? 10⁻4. ஆரை வந்து எங்களுக்கு தெரியும் எவ்வளவு, ஆரை எவ்வளவு தந்திருந்தாங்க? 5 சென்டிமீட்டர். ஆகவே இங்க 0.05. அதே மாதிரி இந்த ஆரைக்கு பதிலாக 0.05. ஓகே, இது அப்படியே இந்த திணிவு வந்து m1 வந்து 0.11 எடுத்திருந்ததுனால அவை ஜியால பெருக்கினால் 1.1 தர 0.05. நீங்க இப்படி எல்லாம் போட்டு நீங்க சுருக்கினீங்கன்னால் இதுல எங்களுக்கு போட்டு என்ன செஞ்சிடலாம், சுருக்கிடலாம். இந்த அல்பாவுக்கு பதிலாக நீங்க ஐக்கு பதிலா 10⁻4, அல்பாவுக்கு பதிலா a ன் கீழ் r போடுவோம். a ன் கீழ் r போட்டால் எங்களுக்கு தெரியும் 0.05. இது எதுக்கு சமனா இருக்கும்? m1gr. m1g வந்து 1.1 தர r க்கு பதிலா 0.05. அதே மாதிரி m1 இதுல இன்னொரு வேலை செய்யலாம். எங்களுக்கு என்னென்றால் ஆர்புகளை தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம்னால் இந்த a இருக்கிறதெல்லாம் பொதுவா எடுத்துடலாம். இவருக்கு இந்த அல்பாவுக்கு பதிலாக எங்களுக்கு போடலாம் a ன் கீழ் r போடலாம். இந்த a எல்லாம் நாங்க பொதுவா எடுக்கணும். எப்படி எடுக்கிற? I into a ன் கீழ் r plus
m1 ar இவரை இங்க கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இவரையும் ரெண்டு வரையும் கொண்டு வரணும். ரெண்டுலயும் a இருக்கார். ஆக இவரையும் கொண்டு வந்தால் m2 into ar எதுக்கு சமனா இருக்கும்? m1 gr minus m2gr க்கு சமனா இருக்கும். கவனிங்க இதை ஏன் நான் வந்து இலக்கத்துல போடாம நான் இப்படி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஓவரால் ஐடியா வந்துக்கிறேன். இப்படி நாங்க இந்த தெரியா கணியங்களை போட்டதால நீங்க நினைச்சிட்டப்ப இது பெரிய ஒரு பில்டப்பான ஒரு விஷயம் நினைச்சிடாங்க. சின்ன விஷயம் தான். இந்த 3 சமன்பாடு தான். இது தீர்க்கிற முறை மட்டும் குயிக்கா செய்யறதால் இந்த முறையில செஞ்சீங்கன்னா நீங்க குயிக்கான செய்யறதை நான் காட்டுறேன். ஓகே, இதுல நீங்க என்ன செய்யலாம்? இங்க ஏறிக்கி எல்லாம் ஃபுல்லா பொதுவாடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஏ நீங்க பொதுவாடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஐயின் கீழ் ஆர் பிளஸ் m1 ஆர். கவனிங்க, m1 ஆர் நீங்க இன்னொரு வேலையும் செய்யலாம். உங்களுக்கு 6 ஆல பெருக்கியும் விடலாம் அல்லது 6 ஆல பிரிச்சு விடலாம். கவனிங்க, பிரிச்சு விட்டால் இது 6 வர்க்கம் வருவார். இந்த 6 இல்லாம போவார், இந்த 6 இல்லாம போவார், இந்த 6 இல்லாம போவார், இந்த 6 இல்லாம போவார். அவ்வளவுதான். அவை ஐயின் கீழ் 6 வர்க்கம்ன்றது மட்டும்தான் வருவார். இங்க m1 plus m2 சமன் என்ன வருவார்? m1 minus m2 into g என்று வருவார். சமன் என்றால் இந்த இதுல g எங்களுக்கு என்ன செய்யலாம்? பொதுவா எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னால் லேசா போட்டு சுருக்கிடலாம். ஆர்முல காணப்படுகிறால் ஐட பெருமானம் தெரியும், ஆர பெருமானம் தெரியும், m1 m2 பெருமானம் தெரியும், இங்கே m1 m2 பெருமானம் தெரியும், g10 தெரியும், போட்டு சுருக்கியாச்சு. இப்படியும் செய்யலாம். கவனிங்க, இப்படி செய்யறதுல நோக்கம் இங்க கவனமா இருக்கணும். இந்த மாதிரி கட்டாயம் செய்ய சொல்லலாம். கவனிங்க, ஆரம்பத்துல நீங்க இந்த சமன்பாடுகள் நீங்க பெருதிட்டு வரக்குள்ள இது லேசா சுருக்கப்பட்டு வந்தது. அப்படி சுருக்க கஷ்டமானார்கள் இப்படி நடுவணை செய்யலாம், சுருக்கலாம். இந்த அளவு வந்து என்னது, அதாவது பெரிய அளவு சுருக்கல் வர மாதிரி எங்கட ஏ லெவல் பிசிக்ஸ்ல வந்து என்ன செய்யாது, கேள்விகள் வராது. ஆனால் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குறைஞ்சது உண்டு ஒரு பக்கம் வந்துச்சு நாங்க நேரத்தில் செஞ்சோம் கேள்வி, அத மாதிரி வந்தா கூட நீங்க செய்யறதுக்கு பழகணும். அப்படியாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னால் இந்த ஒரு சமன்பாடு தான் வராம இருப்பாரு. அப்படி வராம இருந்தால் கட்டாயம் நாங்க சுருக்கும் போது இந்த 6 பெருக்கிவிட்டோம்னால் சுருக்குறது லேசா இருக்கும்ன்றத நீங்க என்ன செய்யணும், நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, கவனிங்க முக்கியமான விஷயம். கவனிங்க, தெரியல கொஞ்சம் மிஞ்சிற விஷயம் வந்து கோண உந்தம். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க உந்தம் தான் என்னன்னு படிச்சிருக்கோம். என்னது, ஒரு எம் திணிவான ஒரு பொருள் ஒன்று பி வேகத்தோட போனால் அதுல திணிவையும் வேகத்தையும் பெருக்க வாருது. அதுல உந்தத்துக்குரிய பெருமானத்தை தரம்னு சொன்னோம். திணிவையும் வேகத்தையும் பெருக்க வாருது. அதுல உந்தத்துக்குரிய வேகத்தை தரம்னு சொன்னோம். இவர வேகத்துல திசை எதுவோ அந்த திசையில இந்த உந்தம் இருப்பாருன்னு சொன்னோம் ஏற்கனவே. கவனிங்க, ஒரு பொருள்ற இயங்குற தன்மையைத்தான் நாங்க உந்தம் சொல்லி சொல்லுவோம். ஒரு பொருள் இயங்குதா உந்தத்தை நாங்க கண்டுபிடிக்கிறது வந்து இந்த உந்தத்தை வச்சுதான். சரி, ஒரு பொருள்ற அதாவது அதுக்கு என்ன சொல்றோம், அதாவது இயங்குற ஆற்றலை நாங்க வந்து இந்த உந்தத்தால குறிச்சோம். ஓகே, அதே மாதிரி ஒரு பொருள் சுழற்சி விடும்போது, ஒரு பொருள் சுழலும் போது, கவனிங்க, இந்த இடத்துல இவருக்கு என்ன செய்யும், உந்தம் ஒன்று காணப்படும். ஆனால் இந்த உந்தத்துக்கு நாங்க சொல்றது வந்து கோண உந்தம். பொதுவா எல் என்ற இதால நாங்க குறிப்போம் கோண உந்தம். ஓகே, இந்த கோண உந்தம்னா என்னன்னால் அது நோட் பண்ணிக்கணும். இந்த நேர்கோட்டு உந்தத்தின் சுழலும் அச்சு பற்றிய நேர்கோட்டு உந்தத்தின் சுழலும் அச்சு பற்றிய திருப்பம். திருப்பம் தான் இந்த கோண உந்தமா இருக்கு. ஓகே, கோண உந்தமா இருக்கு. என்ன திருப்பம்னா என்ன? கவனிங்க, நாங்க உதாரணம் சொல்றோம். ஒரு பொருள் வந்து இந்த அச்சு பற்றி ஒரு ஒமேகா கோண வேகத்தை சுத்திட்டு எங்களுக்கு தொடலி வேகம் வந்து நான் உதாரணம் சொல்றோம் பி வேகம்.
v வேகமா இருக்கு. அப்ப v வேகமா இருந்தால் இவர திணிவு வந்து m ஆக இருந்தால் இவர் கொண்டுள்ள இந்த தொடலை கொண்டுள்ள உந்தம் வந்து எங்களுக்கு தெரியும். உந்தம் வந்து என்னது? இவர வேகம் v என்றால் இவர உந்தம் வந்து கவனிங்க, உந்தம் வந்து m into v ன்னு தெரியும். m into v ன்னு தெரியும். ஓகே, இதைத்தான் நாங்க நேர்கோட்டு உந்தம் சொல்லுவோம். இந்த நேர்கோட்டு உந்தத்தை சுருளும் அச்சுப்பற்றி திருப்பம் எடுக்கப்படும். திருப்பம் எடுக்கிறா என்ன வரும்? இந்த சுருளும் அச்சுப்பற்றி திருப்பம் எடுக்கிறனால எங்களுக்கு தெரியும். இந்த திருப்பம் எடுக்கிறதாக இருந்தால் இவரை அப்படியே திருப்பம் எடுக்கிறனால் எங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே ஒரு விசைய வந்து ஆர் பற்றி நாங்க இப்படி எடுத்தோம்னால், அதாவது இவரை விசை திருப்பம் எடுத்தோம்னால் F into R வரும். அதே மாதிரி இங்க நாங்க எடுக்கிறது வந்து உந்தத்தில திருப்பம்னால எனக்கு தெரியும் இவர உந்தம் வந்து வேகம் v ஆக இருந்தால் mv into r அறியும். இதுதான் எங்கட என்ன அறியும்? இந்த கோண உந்தம் அறியும். நேர்கோட்டு உந்தத்தை அந்த ஆரையால பெருக்கவா. ஓகே, இதை நாங்க வேற மாதிரி எழுதலாம். அதாவது mv into r நாங்க வேற மாதிரி எழுதலாம். என்றால் கவனிங்க m into v க்கு பதிலாக எங்களுக்கு தெரியும் ஒரு கட்டிட அல்லது ஒரு பொருள். கவனிங்க, நான் இதை வந்து ஒரு தட்டு எடுக்காம ஒரு பொருள் m திணிவான ஒரு பொருள் இவர் v வேகத்தோட பயணிச்சிட்டு இருக்காரு. ஒரு அச்சுப்பட்டி சுழல்றாரு. இவருக்கான தூரம் வந்து r எடுத்தால் இந்த மாதிரி எடுங்க. கவனிங்க, இப்படி சுத்திட்டீங்க. இவர் தொடலி வழியான வேகம் வந்து v ஆக இருந்தால் இந்த திணிவு மொத்தமாவே நாங்க இந்த r தூரத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவோம். அப்படியாக இருந்தால் தான் இவர் உந்தம் வந்து m into v ஆக இருக்கும். ஏனால் கவனிங்க, ஒரு தட்டாக நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா இந்த தட்டுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேகத்தோட இருப்பாரு. ஆகவே எங்களுக்கு இவர் உந்தம் வந்து m into v எடுக்கலாம். ஆகவே நான் அச்சிலிருந்து r தூரத்தில் இருக்கிற ஒரு m திணிவு கொண்டு எடுக்கிறேன். m திணிவோட வேகம் வந்து v ஆக இருந்தால் அவர உந்தம் வந்து m into v ஆக இருக்கும். ஆகவே அதை நான் திருப்பம் எடுத்தால் mv into r ஆக இருக்கும். ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும் இந்த v வந்து எதுக்கு சமனா இருக்கும்? இவர் ஒரு கோண வேகத்தோட ஒமேகா கோண வேகத்தோட சுழற்றாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இந்த v வந்து r ஒமேகாவுக்கு சமனா இருக்கும். v வந்து r ஒமேகாவுக்கு சமனா இருக்கும். அப்ப இந்த v க்கு பதிலாக நான் என்ன போடலாம்னா r ஒமேகான்னு போடலாம். ஏற்கனவே ஒரு r இருக்கு. இதை நீங்க பெருக்கினீங்கன்னா mr வர்க்கம் into ஒமேகான்னு வரும். ஓகே, இந்த அச்சு பற்றி இந்த m திணிவுட சடத்துவ திருப்பம் என்ன? ஏனால் சடத்துவ திருப்பம் நாங்க இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா கவனிங்க, இந்த ஒமேகா வந்து கோண வேகம் எங்களுக்கு தெரியும். இந்த அச்சு பற்றி இந்த m திணிவு ஒரு r தூரத்திலே m திணிவு ஒன்று இருந்தால் அவர சடத்துவ திருப்பம் I வந்து எதுக்கு சமனா இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம் m into r வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். ஆக இந்த mr வர்க்கத்துக்கு பதிலாக நாங்க என்ன போடலாம்? I என்று போடலாம். சரியா? I என்று போடலாம். ஆகவே I ஒமேகா தான் யாரா இருப்பாரு? இந்த கோண உந்தமா இருப்பாரு. I ஒமேகா. இது எப்படி இருக்காரு? நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். என்னது? எப்படி நேர்கோட்டு உந்தத்துல நாங்க mv ன்னு சொன்னோமோ அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் சுழற்சி இயக்கம் கொண்டு வரும்போது ஞாபகம் வச்சிருக்கிறது லேசு. எம்முக்கு பதிலா நாங்க இங்க யூஸ் பண்றது எங்களுக்கு தெரியும் என்னது? சடத்துவ திருப்பம். எம் மாதிரி இங்க உள்ளது சடத்துவ திருப்பம். அது மாதிரி இங்க வேகம் மாதிரி நேர்கோட்டு வேகம் மாதிரி எங்களுக்கு தெரியும் இங்க உள்ளது கோண வேகம். அப்ப I ஒமேகான்றதுதான் இந்த கோண உந்தமா இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கு. ஓகே, இத கவனிங்க. ஆகவே இந்த ஏற்கனவே நாங்க சொன்னோம் நேர்கோட்டு உந்தம்ன்றது யார திசையில் அடிப்பார்னா இந்த வேகத்திற்கு திசையில் அடிப்பார்னு சொன்னோம். அதே மாதிரி கவனிங்க, இந்த கோண உந்தம்ன்றது யார திசையில் அடிப்பார்னால் இந்த ஒமேகாட திசையில் அடிப்பார். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே நாங்க சொன்னோம் ஒமேகாட திசை எப்படி நாங்க பாக்குறேன்? இப்படி சுத்துறாராக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இவர் சுத்துற பக்கம் வச்சு நாங்க அந்த வலக்கையில இருந்து இந்த 4 விரல்களையும் சுத்துற பக்கம் நாங்க வச்சோம்னால் பெருவிரல் வந்து எந்த திசையை காட்டுதோ அந்த திசையில தான் என்ன செய்வார்? இவர் கோண வேகம் இருக்குன்னு சொன்னோம். ஆகவே இவர் அந்த கோண உந்தம் இருக்கிற திசையும் வந்து இந்த திசையா இருக்கும். எல் வந்து இந்த திசையில இருக்கும். கவனிங்க. அதே மாதிரி ஒரு ஆள் வளைஞ்சுழியாக சுத்துறாராக இருந்தால் கவனிங்க, ஒரு பொருள் வந்து
வளைஞ்சுழியாக சுத்துறாக இருந்தால் கவனிங்க, இப்படி இப்படி ஒரு இதுல இந்த அச்சு பற்றி இந்த இடத்துல இந்த மாதிரி சுத்துறாக இருந்தால், இப்படி சுத்திட்டு வர்றதா இருந்தால் எங்களுக்கு தெரியும் இவர் சுத்துற முறையில சுத்துற பக்கம் வந்து நாங்க இந்த 4 விரல்களையும் பிடிப்போம். பிடிச்சால் இந்த மாதிரி சுத்திட்டு வாரவராக இருந்தால் பிடிச்சு எங்களுக்கு தெரியும் அதுக்கு செங்குத்தா நாங்க பெருவிரலை பிடிச்சால் அந்த திசையில தான் இவர் கோண வேகம் இருக்குன்னு சொன்னோம். அதே திசையில தான் இவர் கோண உந்தமும் இருக்கு. ஆகவே திசையும் முக்கியம், கவனமா விளையுங்க. திசையை நோட் பண்ணி திசை எப்படி கண்டுபிடிக்கிறது, வழக்கையை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம், திசையை கண்டுபிடிக்கலாம். அதையும் நோட் பண்ணி. ஓகே, உந்தம் என்னன்னு நாங்க பார்த்துட்டோம், நோட் பண்றீங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன விஷயம் சொல்லிச்சுன்னா கவனிங்க. ஏற்கனவே நாங்க எப்படி நேர்கோட்டு உந்தத்துல உந்த காப்பு தத்துவம் நாங்க படிச்சோமோ அதே மாதிரி இங்க கோண உந்த காப்பு தத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படியாக இருந்தால்தான் 2 பொருட்கள் வந்து வெவ்வேறு உந்தங்களை கொண்ட வெவ்வேறு கோண உந்தங்களை கொண்ட பொருட்கள் வந்து இணையும் போது அல்லது முட்டி மோதி கொள்ளும் போது அல்லது பிரியும் போது இந்த கோண உந்தம் வந்து எப்படி மாறுகின்ற விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆகவே அடுத்தது வந்து கோண உந்த காப்பு தத்துவம். கவனிங்க, ஏற்கனவே நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவம், நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவம் ஏற்கனவே நாங்க சொன்னோம். ஒரு பொருள் எம் திணிவாக இருந்தால் விவேகத்தோட வந்தால் கவனிங்க என்ன நாங்க கண்டிஷன் சொல்லிருந்தோம் என்றால், ஒரு 2 பொருள் இவர் கேபிட்டல் எம் எடுப்போம், இவர் யூ வேகத்தோட வரணும். இப்படி 2 பேர் முட்டி மோதி கொள்ளும் போது அல்லது இணைந்து கொள்ளும் போது என்ன நடக்கணும் என்றால், இந்த நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவத்தை நாங்க பயன்படுத்துறதாக இருந்தால் எங்களுக்கு என்ன ஒரு நிபந்தனை என்றால், எங்களுக்கு தெரியும் சமணரவான புற விசைகள் தாக்காத விடத்துன்னு சொன்னோம். தாக்காத விடத்து சமணரவான புற விசைகள் என்ன செய்யப்படா, தாக்கப்படா. புற விசைகள் தாக்கினால் எங்களுக்கு இந்த நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த இயலான்னு சொன்னோம். ஆகவே சமணரவான புற விசைகள் தாக்காத விடத்து எங்களுக்கு தெரியும் மொத்தலின் முன்னுள்ள மொத்த உந்தம் மொத்தலின் பின்னுள்ள மொத்த உந்தத்துக்கு சமனாக நாங்க நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவத்தை சொன்னோம். அதாவது மொத்தலின் பின்னு உள்ளது மொத்தலின் முன்னுள்ளதுன்னு சொல்லிட்டுனால் 2 பொருட்கள் சந்திக்கும் போது அல்லது 3 4 பொருட்களோ எப்படியான பொருட்களோ வெவ்வேறு உந்தங்களோட கொண்டிருப்பாங்க. அந்த உந்தங்களோட வந்து சேரும் போது அல்லது பிரியும் போதும் அவங்களோட ஆரம்பத்தில் இருந்த மொத்த உந்தம் இறுதியா உள்ள மொத்த உந்தத்துக்கு சமனா இருக்குன்னு சொன்னோம். கவனமா இருக்கணும். நாங்க திசையில் பிளஸ் மைனஸ் நாங்க பயன்படுத்தினோம். அந்த இடத்துல நாங்க கண்டிஷன் சொன்னது சமணரவான புற விசைகள் தாக்காத விடத்துது. ஓகே, எங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்துல எங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் விசைகள் சொல்லி தெரியும். ஆகவே இங்க கவனிங்க, கோண உந்த காப்பு தத்துவத்துல எப்படி அங்க விசைகள் சம்பந்தப்படுறாரோ அதே மாதிரி இங்க சம்பந்தப்படுறவர் யார் அடிப்பார், முறுக்க மாறிப்பார். என்ன முறுக்க மாறிப்பார். சமணரவான புற முறுக்கம் தாக்காத விடத்து. கவனிங்க, இது என்னென்றால் உண்மையில விளைவுள் முறுக்கம் இல்லாமல், அதாவது ஒரு பொருள் வந்து சுத்திட்டு இருக்கும் போது ஒரு பொருள் வந்து ஒரு அச்சுப்பட்டு சுத்திட்டு சொல்லுவோம். ஒரு அச்சுப்பட்டு இப்படி சுத்திட்டு இருந்தால் இவர்ல விளைவுளாக அதாவது விளைவுள் முறுக்கம் ஒன்று இவர்ல காணப்படப்படாது. விளைவு முறுக்கம் ஒன்று காணப்பட்டால் கவனமா இருக்கணும். இவர்ல விளைவு முறுக்கம் ஒன்று காணப்பட்டால் கட்டாயம் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சீரான வேகத்தில் இயங்க மாட்டார் அல்லது சீரான கோண வேகத்தோட இவர் என்ன செய்ய மாட்டார், இயங்க மாட்டார். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க இந்த கோண உந்த காப்பு தத்துவத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்த இயலான்றதை விளைவிக்கணும். ஓகே, அப்ப விளைவுள் முறுக்கம் வந்து விளைவுள் முறுக்கம் வந்து 0 மாதிரி. அதான் இந்த சமணரவான புறமுறுக்கம் தாக்காத விடத்தினால் இங்க எப்படி புற விசைகள் தாக்காத விடத்தினால் சிக்மா எஃப் சமன் 0 எடுத்தோமோ அதே மாதிரி இங்க சிக்மா டவ் சமன் 0 எடுக்கணும். இப்படியான ஒரு நிலைமையில தான் இந்த கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். எந்த கோண உந்த காப்பு தத்துவம்? கவனிய, நான் உதாரணம் சொல்றேன். இப்படி 2 பொருள் இருக்காங்க. இவர சடுக்கு திருப்பம் I1, இவர் கோண வேகம் ஒமேகா1. அதே மாதிரி இவர் இப்படி சுத்துறார், இவர கோண வேகம் ஒமேகா2, இவர சடுக்கு திருப்பம் வந்து I2 ஆக இருந்தால்
கவனிங்க, இப்படி சுத்திட்டு இருக்காங்க, 2 பேரும் சுத்திட்டு இருக்காங்க. இப்படி சுத்திட்டு இருக்கிற தட்டுக்கு மேல நான் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறவரை நான் இப்படி போட்டேன்டால் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன செய்வாங்க, வேறொரு கோண வேகத்தோட சுத்துவாங்க. இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க, இதே அச்சுல ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஆனால் இவங்க வேறொரு கோண வேகத்தோட சுத்துவாங்க. கவனிங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்ததால இவங்க 2 பேரையும் கடத்துவ திருப்பம் எப்படி இருக்கும், மொத்தம் கூட்டினமா இருக்கும். கவனமா இருக்கணும். ஏன் கூட்டினமா இருக்கும்னு சொல்லி சொல்றா, 2 திணிவனாக சேர்த்தா எப்படி 2 திணிவுகளும் கூட்டுப்படுமோ அதே மாதிரி சடத்துவ திருப்பம் என்ன செய்யும், கூட்டுப்படும். இந்த சடத்துவ திருப்பம் வந்து என்ன தெரியும், I1 பிளஸ் I2 ஆக இருக்கும் இவரோட சடத்துவ திருப்பம். ஓகே, கவனிங்க, இவரும் வந்து இடஞ்சுழியாக கீழ் நோக்கி இருந்துச்சு. L1 வந்து இவர கோண உந்தம் வந்து கீழ் நோக்கி இருந்துச்சு, இவர கோண உந்தமும் கீழ் நோக்கி இருந்துச்சு. L2 இவரும் கீழ் நோக்கி இவரும் கீழ் நோக்கி. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும், கூட்டணும் ஆரம்பத்துல கூட்டணும். ஆரம்ப கோண உந்தம் எதுக்கு சமனா இருக்கும்னால் இறுதி கோண உந்தத்துக்கு சமனா இருக்கும். இறுதி கோண உந்தத்துக்கு சமனா இருக்கும். அப்ப ஆரம்ப கோண உந்தம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிற, ஆரம்ப மொத்த கோண உந்தம்ன்றது இவர கோண உந்தமும் இவர கோண உந்தம். கவனிங்க, இவரும் கீழ் நோக்கி L1, இவரும் கீழ் நோக்கி L2. ஆவேதான் ரெண்டையும் நாங்க கூட்டுறோம். இவரது எங்களுக்கு தெரியும் I1 ω1 பிளஸ் இவரது I2 ω2 இவரது. ஓகே, ஆரம்ப கோண உந்தம் இது எதுக்கு சமனா இருக்கும், 2 பேரும் இணைஞ்சதுக்கு வர இந்த கோண உந்தத்துக்கு சமனா இருக்கும். இவங்க 2 பேரும் சுத்துறதும் இதே கோண வேகத்துல சுத்துறதால நான் இவர திசையை வந்து எல்லுன்னு போறேன், அவரது என்னது இந்த இதுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி. ஆகவே கீழ் நோக்கின்றதால அவரையும் பிளஸ் போடலாம். எனக்கு தெரியும் மொத்த சடத்துவ திருப்பம் வந்து I1 பிளஸ் I2. அத மொத்த கோண வேகம் எங்களுக்கு தெரியா, அந்த கோண வேகத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒமேகான்னு போட்டு இந்த ஒமேகாவை எங்களுக்கு என்ன செய்யணும், கண்டு பிடிக்க ஏறும். சரியா, இப்படி எங்களுக்கு என்ன செய்யணும்னால் கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம். ஆரம்ப மொத்த கோண உந்தம் இறுதி மொத்த கோண உந்தத்துக்கு சமனா இருக்கும் எப்பென்றால் புற முறுக்கம் தாக்காத விடுத்து, அல்லது இன்னும் சரியா சொல்றால் சமநரவான புற முறுக்கம் தாக்காத விடுத்து. அதாவது விளைவு முறுக்கம் வந்து 0 இருக்கும் போது இந்த இது சாத்தியம் நோட் பண்ணி தெரிஞ்ச விஷயம். ஓகே, இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. கவனிங்க இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றது. கவனிங்க, இப்படி ஒரு தட்டு இருக்கார், இவர் வந்து கவனிங்க இந்த மாதிரி சுத்துறார், ω1 கோண வேகத்தோட இந்த மாதிரி சுத்துறார். அதே மாதிரி கவனிங்க இவர்லே வந்து இன்னொரு தட்டு வந்து இணைய போறார், இன்னொரு தட்டு இணைய போறார். இவரோட கோண வேகம் வந்து இப்படி ω2. இப்ப என்ன செய்யலாம் என்றால் எனக்கு தெரியும் இவர் இப்படி சுத்துறதால இவர கோண உந்தத்திர திசை வந்து இப்படி இருக்கும் L1. இவர் வந்து இப்படி சுத்துறதால கவனிங்க, இவர் சுத்துற முறையும் வித்தியாசம். இவர் மேல இப்படி சுத்தினார்னா இவர் இப்படி சுத்துறார், இவர் இப்படினால் எங்களுக்கு தெரியும் இப்படி சுத்துறார். இந்த திசையில கோண உந்தம் இருக்கும். இவர் இப்படி சுத்துறதால இவர கோண உந்தம் வந்து இந்த திசையில L2. ஓகே, இவர சடத்துவ திருப்பம் I1 சொல்லிருக்காங்க, இவர சடத்துவ திருப்பம் I2 சொல்லிருக்காங்க. இவங்க 2 பேரையும் நாங்க சேர்த்ததுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து கவனிங்க, 2 பேரும் சேர்ந்தால் கவனிங்க, இப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களோட சடத்துவ திருப்பம் வந்து I1 பிளஸ் I2 ஆக மாறிடும். இவங்க நான் சொல்றேன் இந்த திசையில, அதாவது ω2 சுத்தின திசையில இப்ப சுத்துறாங்க, ω2 சுத்தின திசையில இப்ப சுத்துறாங்க 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னால் இப்ப இதுக்கு நாங்க கோண உந்த காப்பு தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறது பார்க்கணும். ஓகே, இதுல என்னன்னா இந்த திசை முக்கியம். கவனிங்க, நாங்க இவர திசையும் ஒண்ணுன்றதால கவனிங்க இந்த திசையில் உள்ள கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தணும் இந்த திசையில. அப்ப எங்களுக்கு தெரியும் L2 மைனஸ் L1 எதுக்கு சமனா இருக்குன்றால் இவர கோண உந்தம் கவனிங்க இந்த திசையில L போட்டிருந்தால் L க்கு சமனா இருக்கும். L2 மைனஸ் L1 என்றால் இவரு வலது பக்கம், இவரு இடது பக்கம், இவரு இறுதியா வாரது வலது பக்கம். ஆகவே L2 மைனஸ் L1 சமன் L போடலாம். L2 க்கு பதிலா எங்களுக்கு தெரியும் I2
ஒமேகா 2 போடலாம். L1க்கு பதிலா போடலாம் I1 ஒமேகா 1. இது எதுக்கு சமனா இருக்கும்னால் இறுதியாக உள்ள I1 plus I2 into ஒமேகாவுக்கு சமனா இருக்கு. இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த திசைகளை பார்த்து எங்களுக்கு என்ன செய்யணும், அப்ளை பண்ணிடும். அப்ப இந்த விஷயத்தை நோட் பண்ணி கவனிங்க. நாங்க இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அதாவது ஒரு மேசையில வந்து ஒரு எம் திணிவை நாங்க ஒரு இலையில கட்டி நாங்க கவனிங்க, இது 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 உள்ளுக்குறால, அதாவது இப்படி உள்ளுக்குறால நாங்க பிடிச்சு செய்யணும். இந்த இலைய வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா இழுக்கலாம். இப்படி இழுக்கக்குள்ள என்ன நடக்கும்னா, இவர் ஏற்கனவே வந்து இவர் ஒரு கோண வேகம் ஒமேகாவோட சுத்தி திக்கிறவரை நான் என்ன செய்யறேன்னா, இந்த இலையை நான் இப்படி இழுக்கிறதன் மூலம் இந்த ஆரையை வந்து என்ன செய்யலாம், குறைக்கலாம். ஏற்கனவே இவர் வந்து கவனிங்க, ஆரம்பத்துல நான் ஏற்கனவே வந்து இவர் நான் இழுக்கிறதால ஏற்கனவே வந்து இவர் போயிட்டு கோண கோண உந்தம் வந்து எந்த திசையில் அடிக்கும், இப்படி போறதால இவர கோண உந்தம் வந்து கவனிங்க இந்த திசையில் அடிக்கும். எல் இந்த எல் வந்து எதுக்கு சமனா இருக்கும், இவர் I into ஒமேகாவுக்கு சமனா இருக்கும். இவர் ஐய நாங்க எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி கண்டுபிடிப்போம், இந்த அச்சில இருந்து இவர தூரம் வந்து R இருக்கிறதால அவர திணிவு வந்து M இருக்கிறதால M into R வர்க்கம் into ஒமேகான்னு போடுவோம். இதுதான் இவர ஆரம்ப கோண உந்தம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா கவனிங்க, நான் இந்த இலையை பிடிச்சு நான் இழுக்கிறதால இவர் ஆரை வந்து என்ன செய்யுது, குறையுது. இவர் ஆரை வந்து குறையுது. அப்படி குறைஞ்சால் இப்ப உள்ளது வந்து இப்ப உள்ள கோண வேகம் வந்து கவனிங்க, இப்ப உள்ள கோண வேகம் வந்து ஒமேகா டேஷ், இப்ப உள்ள ஆரை வந்து சிம்பிள் ஆர் போட்டோம்னால் கவனிங்க, நான் இதை பயன்படுத்தி நாம் மெதுவா கீழே இருக்கிறதால இவரு இங்க வாராரு. ஏற்கனவே ஒரு கோண உந்தத்தோட இவர் சுத்தி தந்தவரு, அதே கோண உந்தம் இவருக்கு இருக்கும். இப்பவும் அதே கோண உந்தம் இருக்கும். ஆனால் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க, இப்போ உள்ள கோண உந்தம் வந்து இதே பெருமானமாக இருக்கும். இப்போ உள்ள கோண உந்தத்துல எங்களுக்கு தெரியும் எம் திணிவு மாறல, ஆனால் ஆர் மாறிகார் சிம்பிள் ஆர் வர்க்கம் வருவார். ஆகவே இவர்ல ஒமேகா வந்து ஒமேகா டேஷ்னு வருவார். அதே கோண உந்தம் இருக்கு. இந்த இடத்துல கோண உந்த காப்பு தத்துவத்தை இந்த மாதிரியும் எங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆக இதுல என்ன நடந்திருக்கிறார் கவனிங்க, ஆரை வந்து குறைஞ்சிருக்கு, ஆரை குறைஞ்சதால கட்டாயம் இந்த ஒமேகா வந்து என்ன செஞ்சிருக்கும், அதிகரித்திருக்கும். ஆரம்பத்துல ஒரு அளவு சுழற்சி வேகத்தை கொண்டிருந்தது, இப்ப அதிகமான சுழற்சி வேகத்தை என்ன செய்வார், இப்ப கொண்டிருப்பார். அவை இப்படியும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாம் நோட் பண்ணி